சன் டிவி, விஜய் டிவி மற்றும் ஜீ தமிழ் ஆகிய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய சீரியல்கள் தான் தமிழ்நாட்டில் ரசிகர்கள் மத்தியில் சக்கை போட்டுட்டு இருக்கு. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் 52வது வாரத்திற்கான, அதாவது கடந்த வருடத்திற்கான லாஸ்ட் வீக்குக்கான டாப் 10 தமிழ் சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங் வெளியாகி இருக்கு. 10வது இடத்துல விஜய் டிவியின் சின்ன மருமகள் சீரியல் இருக்கு. நவீன கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல் 500 எபிசோடுகளை கடந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. இந்த சீரியல் கடந்த வாரத்தை போலவே இந்த வாரமும் 10வது இடத்தை தக்க வச்சிருக்கு. இந்த சீரியலுக்கு 6.44 ரேட்டிங் கிடைச்சிருக்கு. 9வது இடத்துல சன் டிவியின் பிரைம் டைம் சீரியலாக ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய அன்னம் சீரியல் இருக்கு. 340 எபிசோடுகளை கடந்து ஓராண்டுக்கும் மேலாக ஒளிபரப்பாகி வந்துட்டு இந்த சீரியல் கடந்த வாரம் 7வது இடத்துல இருந்த நிலையில இந்த வாரம் 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதற்கு 8.08 டிஆர்பி புள்ளிகள் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக 8வது இடத்துல விஜய் டிவியின் பிரைம் டைம் சீரியல்கள் ஒன்றான பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக 600 எபிசோடுகளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் கடந்த வாரம் 9வது இடத்துல இருந்த நிலையில இந்த வாரம் 8.12 புள்ளிகள் பெற்று ஒரு இடம் முன்னேறி 8வது இடத்துல இருக்கு. 7வது இடத்துல சன் டிவியின் மருமகள் சீரியல் இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல் கடந்த வாரம் 4வது இடத்துல இருந்த நிலையில இந்த வாரம் சரசரன்னு பின்னுக்கு தள்ளப்பட்டு 8.17 புள்ளிகளோட 7வது இடத்துல இருக்கு. அடுத்ததாக 6வது இடத்துல விஜய் டிவியின் பிரபலமான சீரியல்கள்ல ஒன்னான சிறகடிக்க ஆசை. இந்த சீரியல் கடந்த சில வாரங்களாகவே டிஆர்பியில பின்னடைவை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த வாரம் போல இந்த வாரமும் 6வது இடத்துல தான் நீடிக்குது. இந்த சீரியலுக்கு இந்த வாரம் 8.63 டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக 5வது இடத்துல சன் டிவியின் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் இருக்கு. கடந்த சில வாரங்களாகவே டிஆர்பி ரேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுக்கு இந்த வாரம் ஓரளவு டீசென்டான டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. கடந்த வாரம் 8வது இடத்துல இருந்த இந்த சீரியல் இந்த வாரம் 5வது இடத்துக்கு முன்னேறியதோடு மட்டுமல்லாம 8.65 புள்ளிகளையும் பெற்றிருக்கு. அடுத்ததாக 4வது இடத்துல கயல் சீரியல். சன் டிவியில் 1000 எபிசோடுகளை கடந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல் கடந்த வாரம் 9.04 புள்ளிகளோட 3வது இடத்துல இருந்த நிலையில இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக 8.69 ரேட்டிங்கோட ஒரு இடம் தள்ளி 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அடுத்ததாக 3வது இடத்துல விஜய் டிவியில் தூள் கிளப்பிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சீரியல் அப்படின்னா அது ஐயனார் துணை தான். தமிழ்ல ஹிட் ஆனதுனால இந்த சீரியல் மற்ற மொழிகளிலுமே ரீமேக் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சீரியல் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமாக 9.04 டிஆர்பி புள்ளிகளை பெற்று முதன்முறையாக 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. டாப் 3ல எப்போதுமே சன் டிவியின் சீரியல்கள் தான் வந்து இடம்பெற்றிருக்கும். ஆனா இந்த வாரம் அந்த டாப் 3 இடத்துல லாஸ்ட் 3வது இடத்தை சன் டிவி சீரியல் காலி பண்ணி விஜய் டிவி சீரியல் பிடிச்சிருக்கு. அதுவும் ஒரு அதிகபட்சமான டிஆர்பி ரேட்டிங் கூட. அப்படிங்கும்போது ஐயனார் துணை அடுத்து வர வாரங்கள்ல அந்த முதல் 2 இடங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். 2வது இடத்துல சன் டிவியில் கடந்த சில மாதங்களாகவே முதலிடத்துல சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த 3 முடிச்சு சீரியல் இந்த வாரம் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. சுவாதி கொண்டே நியாஸ்கா நடிப்பில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல் இந்த வாரம் 9.84 டிஆர்பி ரேட்டிங்கோட 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. முதல் இடத்துல வழக்கம் போல சன் டிவியினுடைய சீரியல் தான் இருக்கு. சன் டிவியின் பிரைம் டைம் சீரியலாக ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணை சீரியல் கடந்த சில மாதங்களாகவே மந்தமான கதைக்களத்தினால டிஆர்பியில் ரொம்பவே பின்னுக்கு இருந்துச்சு. ஆனால் கதைக்களம் கொடைக்கானலுக்கு போனதுக்கு பின்னாடி மீண்டும் டிஆர்பியில் மலமலன் முன்னேறி முதலிடத்துக்கு வந்திருக்கு. இந்த சீரியலுக்கு 9.98 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. சோ முதல் 2 இடங்கள்ல சன் டிவி சீரியல்கள் தான் இருக்கு. ஆனா 3வது இடத்துல ஐயனார் துணை வந்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கு. விஜய் டிவியினுடைய அந்த ஐயனார் துணை சீரியல் அடுத்தடுத்த வாரங்கள்ல முன்னேறி இன்னும் மேல வந்து விஜய் டிவியினுடைய சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்துமா அப்படின்றத அடுத்தடுத்த வாரங்கள்ல தான் பார்க்கணும்.